அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 24, 2025 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மருந்துகளின் விலை சந்தை விலையோட 75% வரை குறைவு, 1500 பிஃபார்ம் டிஃபார்ம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோருக்கு கூடுதல் நிதி உதவின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த செட்டப்போட ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உள்ள நியூஸ் இருக்குது, எலாபரேட்டாக பார்ப்போம். கொளத்தூரில் புதிய அரசு மருத்துவமனைக்கு பெரியார் பெயர், முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என பெயர் சூட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த மாதிரி எந்த மருத்துவமனைக்கு பெரியார் பெயர் சூட்டணும்னு சொல்லி தெரிவித்தாங்கன்னு சொன்னால் குளத்தூர் மருத்துவமனைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். வெள்ளத்தனைய இடும்பை அறிவு உடையான் உள்ளத்தின் உள்ள கெடும், வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும் அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்து அளவில் கெடும் அப்படின்னு வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம் இன்று தொடக்கம் 38 மாவட்டங்களிலும் அமலுக்கு வருகிறது. இந்த 38 மாவட்டங்கள் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக தொடங்கப்படவுள்ள முதல்வர் மருந்தகங்கள் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊரில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, எத்தனை இருக்குன்னு சொல்லியும் பார்த்துக்கோங்க. உங்கள் மாவட்டத்தில் எத்தனை இருக்குது, அதில் உங்கள் ஊரில் எதுவும் இருக்கான்னு சொல்லி இதோட அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் 100 மருந்தகங்களை கூடுதலாக சேர்த்து அம்மா மருந்தகங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முதல்வர் மருந்தகம் செயல்பாட்டுக்கு வரும்போது அம்மா மருந்தக கடைகளை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அந்த கடைகளுக்கு இந்த கடைகளுக்கும் வித்தியாசம் உள்ளதுன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் 50 முதல் 75% லாபம்னு தெரிவிச்சிருக்காங்க. சர்க்கரை நோய்க்காக விற்பனை செய்யப்படும் 30 மாத்திரைகள் கொண்ட ஒரு அட்டை முதல்வர் மருந்தகத்தில் 11 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கள். உங்கள் ஊரில் நிறைய பேருக்கு மருந்துகள் கம்மியான விலையில் கிடைச்சா நல்லது தானே. அடுத்ததாக பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே முதல் முறையாக நேரடி வர்த்தகம். பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே நேரடி வர்த்தகம் தொடங்கியுள்ளது. அதன்படி பாகிஸ்தானின் குவாஷின் துறைமுகத்தில் இருந்து அரசு ஒப்புதலுடன் 25,000 டன் அரிசி வங்கதேசத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இப்போதைய பாகிஸ்தானின் பிடியில் இருந்து வங்கதேசம், அதாவது முன்பு கிழக்கு பாகிஸ்தான், விடுபட்டு தனி நாடாக உருவெடுத்தது. இதன் காரணமாக பாகிஸ்தானுடன் வங்கதேசம் எந்தவித நேரடி வர்த்தக பொருளாதார உறவையும் வைத்துக் கொள்ளவில்லை. மேலும் பாகிஸ்தானியர்கள் வங்கதேசம் வருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அண்மையில் வங்கதேசத்தில் வன்முறை போராட்டம் மூலம் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அமைந்த இடைக்கால அரசில் மத அடிப்படைவாதிகளின் கை ஓங்கியுள்ளது. இதன் காரணமாக பாகிஸ்தானுடன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கத்தையும் இந்தியாவுடன் இணக்கமற்ற நிலைப்பாட்டையும் வங்கதேசம் கொண்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, முதல் முறைன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி முதல் முறைன்னு கொடுத்தாலே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே நேரடி வர்த்தகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.